மாண்புமிக்க இளைஞர்களே, இனிய நாள் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி 96. சினம், ஆங்கர். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் குறள் 300 என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். நாம் யாரிடம் கோபத்தை காட்டினால் பயந்து நடுங்குவார்களோ அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது. நம் கோபம் செல்லாத இடத்தில் அதை காட்டினாலும் காட்டாவிட்டாலும் மிகுந்த வேறுபாடு இல்லை. காரணம், நம் கோபம் செல்லாத இடத்தில் கோபத்தை காட்டினால் அதனால் நமக்குத்தான் இழப்பு ஏற்படும். நீங்கள் ஒன்றை கவனித்து இருக்கலாம். யார் தங்களின் கீழ் பணி புரிபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தனக்கு மேல் உள்ளவர்களிடம் அதிகமாக குழைபவர்களாக இருப்பார்கள். உடலை வில்லாக வளைத்து சப்த நாடியையும் ஒடுக்கி கை கட்டி வாய்ப்பொத்தி மேலதிகாரிடம் நடப்பவர் தான் தன் கையாளாக தனத்தை கீழுள்ளவரிடம் காட்டி அவர்களுடைய தன்முனைப்பை தாழ்த்தி கொள்வார்கள். அவர்கள் கோபத்தை காட்டுகின்ற விதம் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். பெரும்பாலும் அவர்கள் கோபம் உயிரற்ற பொருட்களின் மூலமாகத்தான் வெளிப்படும். கோப்பையை தூக்கி எறிவார்கள், கதவை வேகமாக சாத்துவார்கள், நாற்காலியை எட்டி உதைப்பார்கள், பேப்பர் வைப்பை தூக்கி எறிவார்கள், கையில் கிடைக்கும் எதையாவது போட்டு உடைப்பார்கள். அப்படியெல்லாம் தன் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். வள்ளுவர் அல்லிடத்து காக்கின் எண் என்று சொல்வது இந்த இடத்தில் 2 கூறுகளும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களாக இருக்கின்றன என்ற காரணத்தில்தான். செல்லிடத்திலே அதிக சினத்தை காட்டுவான், அல்லிடத்திலே காட்ட வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட அடக்கமாக இருந்துவிட வேண்டும். அவர்கள் ஞாயிறு மேற்கு தோன்றுகிறது என்று சொன்னால் கூட அதை அப்படியே அங்கீகரிப்பான். அவர்கள் கால் நகங்களுக்கு மருதாணி பூசக்கூட தயாராக இருப்பார்கள். கோபத்தை நாம் எப்படி வெளிக்காட்டுகிறோம் என்பதை சற்று உள்நோக்கி திரும்பி பார்ப்போம். சாப்பிடாமல் விட்டுவிட்டு கிளம்புவது, தொலைபேசியை சட்டென்று கீழே வைப்பது, தேநீரில் சுவையில்லை என்று அந்த கோப்பையை கீழே போடுவது, சாப்பிடும்போது பாதியில் கையை அலம்பிவிட்டு எழுவது என்று நாம் அவற்றை வினோதமான வழிகளில் எல்லாம் வெளிப்படுத்துகின்றோம். அந்த கோப்பைக்கும் நம் கோபத்திற்கும் காரணமானவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நாம் ஓங்கி சாத்துகின்ற கதவுக்கும் நம் கோபத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்த கதவு ஏதாவது ஒரு வகையில் நம்மை புண்படுத்தியுள்ளதா? அந்த கோப்பை ஏதாவது ஒரு வகையில் நம்மை காயப்படுத்தியதாக? ஒருவேளை நாம் காயமடைந்திருந்தாலும் அதை நாம் கையாண்ட விதத்தில் நடந்திருக்குமே தவிர அந்த கோப்பையின் தவறாக நிச்சயமாக இருக்க முடியாது. நம் கோபத்தை உயிரற்ற பொருட்களின் மூலம் வடிகாலாக்கி விடுகிறோம். இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவரின் உழைப்பில் உருவானது. இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவரின் உழைப்பில் உருவானது. கோப்பை நம்முடையதானே என்று நினைக்கிறோம். கோப்பையை வாங்கியதாலே அது நமக்கு சொந்தமானது அல்ல. அது ஒரு உழைப்பாளியின் கைவண்ணத்தால் உருவானது. நாம் அதை உடைக்கின்ற போது அந்த உழைப்பாளியையே உதைத்து அசிங்கப்படுத்தி
ஒரு பானையை உடைக்கும் போது அதை செய்த குயவனையே அசிங்கப்படுத்துகிறோம். ஒரு மரத்தை தேவையில்லாமல் அழிக்கிற போது நாம் இறைமையை கொச்சைப்படுத்துகிறோம். ரின்சாய் என்ற ஒரு துறவியை காண ஒருவன் வந்தான். வரும் வழியில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். அவன் வேகமாக தன்னுடைய காலணியை கழற்றி சுவற்றில் எறிந்துவிட்டு ரின்சாய் முன் வந்து மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினான். அதற்கு ரின்சாய், நான் ஒரு காலும் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான். வரும்போது ஏன் நீ இந்த கதவை தள்ளிவிட்டு உன் காலடிகளை உதறி எறிந்தாய்? முதலில் உன் காலணிகளிடமும் கதவிடமும் சென்று மன்னிப்பு கேட்டு வா, பின்னர் நான் உன்னை அனுமதிக்கிறேன் என்று சொன்னார். வந்தவன், ஒரு மிக துறவி இப்படி பேசுகிறாரே, பகுத்தறிவுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாது ஒரு செயலை செய்ய வற்புறுத்துகிறாரே என்று நினைத்தான். நான் எதற்காக என் காலணிகளிடமும் கதவிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும்? முதலில் அவற்றுக்கு உயிர் இருக்கிறதா? நான் மன்னிப்பு கேட்டால் அவை புரிந்து கொள்ளத்தான் போகின்றனவா? உயிரற்ற அவற்றிடம் மன்னிப்பு கேட்பதால் என்ன பயன் என்று எதிர்கேள்வி கேட்டான். அதற்கு ரின்சாய், உண்மைத்தான், உயிரற்றவைத்தான் அவை, ஜடப்பொருட்கள் தான் அவை. ஆனால் நீ உன் கோபத்தை அந்த ஜடப்பொருட்களிடம்தானே காண்பித்தாய், அவற்றை தானே நீ உதறி எறிந்தாய். அப்போது ஜடப்பொருட்கள் அவை உனக்கு தெரியவில்லையா? அவை ஜடப்பொருட்களாக அவை உனக்கு தெரியவில்லையா? நீ அவற்றிடம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றார். அவன் தன் தவற்றை உணர்ந்தான். ஓஷோ கூறுவது உண்டு, ஒரு புத்த துறவி பாறைகளை தூக்குவதில் மிக தேர்ச்சி பெற்றவர். அவர் உடலை பார்க்கும்போது பலசாலி என்று யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் அவர் ஒவ்வொரு பாறையை தூக்கும் போதும் அந்த பாறையின் காதுகளில் உதடுகளை வைத்து பேசுவார். நான் உன்னை தூக்கப் போகிறேன், சற்று ஒத்தாசை செய் என்று அப்படி சொல்லிவிட்டு அந்த பாறைகளை தூக்கும்போது எல்லாம் அவை கணமிழந்து பஞ்சு போல் ஆகிவிடும். கோபம் இருந்தால் மலர் கூட சருகாகிவிடும். கோபம் இருந்தால் மலர் கூட சருகாகிவிடும். நம் மனநிலையை பொறுத்துத்தான் திடப்பொருட்கள் கூட வளைந்து கொடுக்கின்றன. அல்லிடத்தில் மட்டுமல்லாமல் செல்லிடத்திலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது மட்டுமல்ல, கோபமே வராமல் பார்த்து கொள்கின்ற மனநிலை ஏற்பட்டால் அவனுக்குள் இருக்கும் புத்தர் தென்படுவார், அகப்படுவார், தெளிவாகுவார். வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.